திரும்பிட்டதுனால காலோட அமைப்பு மாறிடுச்சு, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்காது. இதுக்கு உண்டான மறுவாழ்வுக்கு ரீஹபிலிட்டேஷன் எச்சரிக்கை ஃப்ரீக்யூஷன் சொல்லக்கூடிய பீரியட்க்கு செருப்பு போட்டால் போதும். கொஞ்ச நாள் சைக்கிள் ஓட்டணும். குதிகால் பாதத்தில் எலும்புகளோட அமைப்பு மாறி போச்சு, டைரக்ஷன் மாறிடுச்சு, ஆங்குலேட் அது சொல்லக்கூடிய இதில் அமைப்பு மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி செருப்பு போட்டால் போதும். காலனி செப்பல்ஸ் போட்டால் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். இதனால் உங்களுக்கு L4 L5 டிஸ்கு பழிச்சாகும். முதுகு தொண்டு இடத்துல கட்டுன்னு சொல்லக்கூடிய ஜவ்வு விலகும். ஒரு பக்கம் சாஞ்சி கிடப்பார், நேரம் கிடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. முட்டு வலி வரும், இடுப்பு வலி வரும், எல்லாம் கலந்து வரும். இந்த தொடைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கலந்து வரும். இதெல்லாம் பயப்பட வேண்டாம். இது கொஞ்சம் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, புரத சுத்தல உணவு சேர்த்துக்கிட்டு சேர்ந்து சரியாக போயிடும். இந்த கால் குட்டை, இந்த கால் சரியாக இருக்குது. இதே போல் இது ஏற்கனவே ஒரு தட்டையான பாதம், இப்போ மறுபடியும் சரியான தட்டையான பாதமாக மாறி செருப்பு போட்டால் போதும். இந்த இடத்துல குமிழ் வச்சு போடணும். இன்றைக்கும் பாரம்பரியமான மருத்துவத்தில் வேலை செய்கிறோம். அதே மாதிரி பாரம்பரியமாக செருப்பு தைக்கிறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ரீஹபிலிட்டேஷன், மறுவாழ்வு. கைகால் ஊனமுட்டுறவங்க, கைகால் 34 ஏற்பட்டவங்க, பிறவியிலேயே குணமானவங்க செய்து கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. அது உங்கள் ஊர்லேயே இருக்குது, எங்கள் ஊர்லேயும் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கிராமமே அது தகுந்த மாதிரி செருப்புகள் தயார் பண்ணுறாங்க. அதை யாரும் இது பண்ணுறதில்லை. இன்றைக்கி நவீன மருத்துவத்தில் ஒரு வைத்தியசாலை எந்த எலும்பு முறிவு, எந்த மூட்டு வலிக்கு மாசம் கொண்டு அற்புதமான முறையில் மூலிகை தேவை சூரணம் கிடைக்கும். காலை 5 மணி முதல் 12 மணி வரை. நன்றி, வணக்கம். எழுந்திருச்சிங்க.